அவருக்கு ஹிந்துஸ்தானில பெரும் காதல் உண்டு. ஓ, ஜிப்ரானுக்கு ஹிந்துஸ்தானி இசை மேல. ரஹ்மான் சார் பெரும்பாலும் இன்ஸ்ட்ருமெண்ட்ல வாசிக்கிற மாதிரி அவர் ஹிந்தி வார்த்தைகள் போட்டு கொடுப்பாரு. ஜிப்ரான் என்தாரா பாட்டுகள்லாம் வந்து தில் தேரா தில் மேரா தடுகா ஏதோ இருந்தது. தத்தகாரத்துக்குள்ள இது போட்டுருவோம் ஹிந்தி அவருக்கு வார்த்தைகள். என்ன தோணுதோ யாரோ ஒரு சிங்கரை கூப்பிட்டு வச்சு அவங்க ஹிந்தி ஏதோ ஒரு வார்த்தை பாடிட்டு அது ஏன் போடுறாருன்னா அந்த சவுண்ட்ல எனக்கு வேணும்னு சொல்றதுக்காக தான், வேற எதுக்காகவும் இல்லை. ஒரு ஹிந்தி பற்று உள்ளவர் அப்படி இல்லை, தமிழ்ல வெறி பிடிச்சவர் ஜிப்ரான். எனக்கு இந்த சவுண்ட்ல எனக்கு வரிகள் வேணும்னு சொல்றதுக்காக அதை சொல்லி புரிய வைக்கிறதுக்கு பதிலா அது எந்த மாதிரியான சவுண்ட் அவருக்கு தேவைப்படுதோ அந்த மாதிரியான வார்த்தைகளை சிங்கரை வச்சு பாட வச்சு கொடுப்பாரு. நம்ம ஏறக்குறைய அந்த சவுண்டை நம்ம பிடிக்கணும். அப்போ அவர் இப்போ இந்திய போடுறதுனால அதுவும் இந்திய மொழி குடும்பத்துக்குள்ளேயே அது சிக்கிட்டு கிடக்கிறதுனால நமக்கு ஓரளவுக்கு அந்த ஓசையை நம்ம பிடிச்சிட முடியும். வேற எங்கேயாவது ஆப்பிரிக்கன் சவுண்டை கொண்டு வந்து போட்டாருன்னா நமக்கு சிரமம் தான். அப்படிலாம் போட்டாருன்னா நமக்கு தமிழ் அப்படி சொல்லி கிடையாது. அவருக்கு ஹிந்துஸ்தானில பெரும் காதல் உண்டு. ஹிந்துஸ்தானி இசை மேல, சூஃபி இசை மேல ரொம்ப பெரும் காதலோடு இருப்பாரு. அவர் அந்த மாதிரி அவரோட ஸ்டைல் இருக்கும். தில் தேராங்கும் போது நமக்கு என் தாராங்கிறது சமஸ்கிருதமா இருந்தாலும் அது இந்தியாவில் புழங்கிட்டு அதெல்லாம் யோசிக்க மாட்டேன்.